அவ்வளோ அழுதேன். என்ன ஒரு பக்கம் பண கஷ்டம், ஸோ பணமே அவ்வளோதான் இருந்துச்சு, அவ்வளோதான் இருக்குது. ஆனால் நான் அன்னைக்கு கர்த்தர்கிட்ட சொன்னேன், இந்த டெஸ்ட்டில் நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் கர்த்தர். பண கஷ்டமே தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த பண கஷ்டம் நம்மளுக்கு சிலதை சொல்லிக் கொடுக்கலாம் இல்லையா? ஒரு கஷ்டம் நம்மளுக்கு சில காரியங்களை சொல்லி தரலாம். ஸோ பண கஷ்டத்துக்கு கூட போயிட்டு இருந்தால் அது ஒரு நம்ம தவறாக எடுத்துக்க தேவையில்லை. தேவையில்லை, அதில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கலாம். இப்போ நான் பாருங்க, நான் ஒரு பெரிய காரியம் கற்றுக்கிட்டேன். பண ஆசீர்வாதம் 2 பேர் தான் தர முடியும் இந்த பூமியில். ஒன்று வந்து கர்த்தர், இன்னொன்று வந்து பிசாசு. பிசாசால கொடுக்க முடியும் நம்புறீங்களா? பணம் இதெல்லாம் நிறைய பணம் தர முடியும். நிறைய பேரெல்லாம் அதெல்லாம் முடியாதுங்க, அவன் ஒரு திருடன் கொள்ளையன் அப்படிலாம் பண்ண மாட்டான் எல்லாமே. அதாவது கர்த்தர் வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு சொசைட்டியை பார்க்கும்போது ப்ராஸ்பரிட்டி பேசுகிறவங்க நல்லா இருக்கிறாங்க, கேட்குறவங்க ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. பேசுகிறவங்கள விட கேட்குறவங்களுக்கு அந்த ப்ராஸ்பரிட்டி இருக்க மாட்டேங்குது. அப்படியா? உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 8428196238. நீங்கள் ஊழியராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டும்ங்கிறது எந்த சந்தேகம். ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட வந்து இந்த ஃபினான்சியல் இதுலேருந்து ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். ஆக்சுவலி நீங்களும் சொன்னீங்க ஒரு கட்டத்தில் மும்பைக்கு போகும்போது, இங்கேருந்து லெக்சராக போகும்போது ஃபினான்சியலில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனேன். அப்புறம் உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் அதுக்கப்புறம் பார்த்துருக்கீங்க ஃபினான்சியல் இது வந்து. பட் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஊழியக்காரங்க நிறைய பேர் வந்து ஃபினான்சியலில் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கிறத பார்க்க முடியுது. நிறைய பேர் ஃபினான்சியலி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். இதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி ஒருத்தர் ஃபைனான்ஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஓகே ஓகே. ஃபைனான்ஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்குது. ஒரு பணத்தை எப்படி செலவு பண்ணுறது. ஏன்னா பணங்கிறது வந்து ஒரு மனிதனுடைய தகுதி தான் பணம். இங்கிலீஷில் சொன்னால் மணி இஸ் த டிஸ்டில்டு எக்ஸ்பிரஷன் ஆஃப் த டைம், த டேலண்ட் அண்ட் த எனர்ஜி ஆஃப் அ மேன். அவனுடைய தாளந்து, அவனுடைய டைமு, அவனுடைய லைஃப், அது அவர் எப்படி செலவு பண்ணியிருக்காருங்கிற ப்ரூஃப் தான் அவருடைய பணம். இது உலக பிரகாரமாக சொல்கிற ஒரு டெஃபினிஷன். அப்போ வந்து ஒருத்தர் வந்து பண கஷ்டத்தின் வழியாக போகிறாரு அப்படின்னா அதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கலாம். ஃபைனான்ஷியல் இல்லிட்ரஸி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் அது மூலமாகவும் அவர் வந்து பண கஷ்டத்தில் போக முடியும். அதனால் இதுதான் அதுக்கு காரணம், அதுதான் காரணம் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவலாக பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, இப்போது நம்ம ஃபெய்த்து இந்த டீச்சிங்லாம் ஆபிரகாம் சீமானாய் வாழ்ந்தார். ஸோ நம்மளும் சீமானாய் வாழ முடியும், நம்மளையும் கர்த்தரை ப்ளஸ் பண்ணுவார், இப்படிலாம் போகுது. பட் ஆனால் நீங்கள் நிறைய ஒரு கிறிஸ்தவ உலகத்தை பார்க்கும்போது எல்லாருக்கும் அது ஆப்டாக இருக்கான்னு கேட்டால் அந்த மாதிரி இல்லை. ஒரு சிலர் தான் அந்த மாதிரி வாழ்கிறாங்க. ரொம்ப ஒரு 10% கூட வச்சுக்கலாம். 90% பீப்புள்ஸ் வந்து ரொம்ப ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரியான ஒரு ஃபோக்கஸ்லேயே இருக்குது. அதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் மக்களை பார்க்கும்போது அவங்க எப்படி வேணா இருக்கலாம். மக்கள் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, அதுக்காக பரிசுத்தமே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இப்போ மக்களை வச்சு நம்ம உண்மை என்னங்கிறத கணிக்க முடியாது. உண்மை என்னங்கிறத கணிச்சு அதன்படி வாழ கற்றுக்கணும். அதுதான் கரெக்ட். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐசுவரியத்தை தரும். அதனோட அவர் வேதனையை கூட்டார். இப்படி ஒரு வசனம் இருக்கு. அப்போ கர்த்தர் வந்து நம்மளுடைய தகப்பன், நம்ம அவருடைய பிள்ளைகள். நம்ம கஷ்டப்படணும் அப்படிங்கிறது அவருடைய சித்தமாக இருக்கவே முடியாது.
நம்ம நல்லா வாழணும் அப்படிங்கிறது தான் அவருடைய சித்தமாக இருக்க முடியும். ஏன்னா ஆதாமை படைத்த பிறகு முதல்ல அவர் என்ன செஞ்சார்? அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் தான் அவருடைய சித்தமே. ஆனால் அதே நேரத்தில் சில நேரத்தில் நம்ம ஒரு பண கஷ்டத்தின் கூட போக வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். அப்போ நம்ம ஞானமாக நடக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து பண கஷ்டத்தின் மூலமாக போயிருக்கேன். பணம் சரியாக இருக்காது, பணமே இருக்காது, செலவுகள் இருக்கும். அப்போ இருக்கிற பணத்தை வச்சு நம்ம அந்த அட்ஜஸ்ட் பண்ண கற்றுக்கணும். அதே நேரத்தில் அந்த நேரத்தில் ஃபைனான்ஷியலாக ஒரு தப்பு செய்யக்கூடாது. ஃபைனான்ஷியல் தப்புனா என்ன மாதிரி? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எனக்கு சம்பளமே வந்து 4000 ரூபா ஒரு காலத்தில். அந்த 4000 ரூபாய் வச்சு குடும்பம் நடத்துகிறதே ரொம்ப கஷ்டம். அதை ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஓகே. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நான் பைக்கில் போயிட்டுருக்கேன். போலீஸ்காரன் பிடிச்சிட்டான். அதாவது ஒன் வேல போயிட்டேன். ஒன் வே பிரேக் பண்ணதுக்கு 100 ரூபா ஃபைனு. பியூசி இருக்கான்னு கேட்டார். பியூசி இல்லை. அதுக்கு 1100 ரூபா ஃபைனு. அப்போ மொத்த ஃபைனு 1200 ரூபா. சம்பளம் 4000 தான். 4000 ரூபா. அப்போ அவர் வந்து எனக்கு 50 ரூபா கொடு, உன்னை நான் விட்டுறேன்னு சொல்கிறார். எனக்கு அப்போது என் மனசு சொல்லுது, பேசாமல் ஒரு 50 ரூபாயை கொடுத்துட்டு எங்கே போய் நீ 1200 கட்ட போகிற அப்படின்னு நம்ம மனசு சொல்லுது. சரி. அப்போ நான் சொன்னேன், இல்லை சார், நான் ஃபைனே கட்டுறேன். இன்னும் ஒரு பௌத்தியை போட்டு கொடுத்துட்டார். என் லைசன்ஸை பிடிங்கி வச்சுக்கிட்டு அவர் ஒரு ஷீட்டை கொடுத்துட்டாரு. அதை நான் வந்து கவுண்டரில் போய் கட்டணும். அடுத்த நாள் 1100 ரூபா 1200 ரூபா எடுத்துக்கிட்டு அந்த கவுண்டருக்கு போகிறேன். அப்போ அங்கே ஒரு போலீஸ்காரர் உட்காந்துக்கிட்டு, ஏன் 1100 ரூபா கட்டுற? அந்த பார் அங்கே பியூசி போடுறான்ல, நீ அவங்ககிட்ட போய் ப்ரீவியஸ் டேட் போட்டு பியூசி வாங்கிட்டு வா, நான் இதை அடிச்சிடுறேன், ஒரு 100 ரூபா கற்று போகணுங்கிறான் அவன். அவர் சொல்கிறாரு. ஏன் அவர் சொல்கிறாருன்னா, சரிப்பா சின்ன பையனாக இருக்கான், ஏன் அவன் கட்டுறான் இத்தனை பணம் அப்படின்னா அவரே எனக்கு உதவி செய்கிறார். அப்போ நான் சொன்னேன், இல்லை சார், நான் முழுசையுமே கட்டிடுறேன் அப்படி முழுசையுமே கட்டேன். கட்டிட்டு சரி அந்த பைக்குக்கு வந்து அவ்வளோ அழுதேன். என்ன, ஒரு பக்கம் பண கஷ்டம், ஸோ பணமே அவ்வளோதான் இருந்துச்சு, அவ்வளோதான் இருக்குது. ஆனால் நான் அன்னைக்கு கர்த்தர்கிட்ட சொன்னேன், இந்த டெஸ்ட்டில் நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் கர்த்தர்கிட்ட சொன்னேன். அப்போது ஒரு கஷ்டம் வர்றது தப்பு கிடையாது, வரலாம். ஒரு கஷ்டமே வரலன்னா நம்மளுடைய மசில் எப்படி டெவலப் ஆகும்? ஒரு நேர்மை இல்லை, ஒரு நேர்மை வந்து இப்போ நம்ம ஒரு ஜிம்மில் போய் நம்ம வந்து மசிலை பில்ட் பண்ணுறோம். எப்படி பில்ட் பண்ணுறோம்? ஒரு கடினமான வெயிட்டை தூக்குறோம், தூக்கி எக்ஸசைஸ் செய்கிறோம், அதில் தான் அந்த மசில் பில்ட் ஆகுது. அப்போது இன்னர் மேன், உள்ளார இருக்கிற அந்த மனுஷன் கிட்டையும் மசில் இருக்கு இல்லையா, அது பில்ட் ஆகணும்னா அவன் கஷ்டத்தின் உள்ள தான் போகணும். அந்த அந்த டெஸ்டிங் வைப்பாருன்றீங்களா? இப்போ ஆண்டவர் வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளஸ்ஸிங்க்கு முன்னாடி ஒரு டெஸ்டிங் கூட நடத்துவார். நடத்தலாம். இந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஒரு நேர்மையாக இருந்து அதை பண்ணுறீங்க. ஸோ இந்த சொல்ல இருக்கணும் அந்த நேரங்களில். அந்த நேரங்களில் வந்து இப்போ பாருங்கள், ஒருத்தர் பணமே இல்லாத போது நம்ம ஈஸியாக காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். ஆமாம் ஆமாம், அதுக்கு அதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணலாம். இல்லை, நான் கேட்குறது இந்த ஹானஸ்டின்றது, இப்போ நேர்மையாக நடக்கிறேங்க எப்படிங்கிறது ஆண்டவர்கிட்ட ஒரு பிளஸ்ஸிங் கொண்டு வரும்ன்றீங்களா கேட்குறேன். அதுதான் என்னுடைய கேள்வி. இப்படித்தான் வாழணும். அதாவது பணம் வந்துருச்சுன்னா மாத்திரம் நம்ம டிஸ்ஆனஸ்ட் ஆயிடலாம், அப்படி கிடையாது. ஒரு நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, பண கஷ்டம் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்ல தேவையில்லை. அது எப்படி சொல்கிறது? பண கஷ்டமே தப்பு அப்படி நம்ம சொல்ல முடியாது. அந்த பண கஷ்டம் நம்மளுக்கு சிலதை சொல்லிக் கொடுக்கலாம் இல்லையா? ஒரு கஷ்டம் நம்மளுக்கு சில காரியங்களை சொல்லி தரலாம்.
ஸோ பண கஷ்டத்துக்கு கூட போயிட்டு இருந்தால் அது ஒரு நம்ம தவறாக எடுத்துக்க தேவையில்லைன்னு தேவையில்லை. அதில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கலாம். இப்போ நான் பாருங்க, நான் ஒரு பெரிய காரியம் கற்றுக்கிட்டேன். காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, பணம் இல்லாட்டி என்ன. பட் நான் வந்து ஒரு ப்ராமிஸ் வாக்குறதை நம்புகிறேன், ஆண்டவரை நம்புகிறேன், நான் ஏன் கஷ்டப்படணும், கர்த்தர் எனக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு அந்த வேர்டெல்லாம் வருதுல்ல அந்த நேரத்தில். கர்த்தர் வந்து நம்மளை வந்து யெகோவா ஈரேன்னு சொல்கிறாரு. இப்போ நம்மளுடைய கம்ப்ளீட்டாக தேவைகளை அவர் சந்திக்கிறார். அதனால் வாழ்க்கையில் வந்து பண கஷ்டத்திலேயே வாழணும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. பண கஷ்டங்கிறது ஒரு ஒரு நேரத்தில் இருக்கலாம், அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வச்சிருக்காரு, அதை நம்ம மறுக்கவே முடியாது. இல்லை அதை எப்படி பெற்றுக்கொள்கிறது தான் என்னுடைய கேள்வி. இப்போ நீங்கள் ஒரு ஹானஸ்ட்டாக இருந்து ஒரு விஷயத்த பண்ணுறீங்க. இப்போ இந்த ஃபைன் போட்டால் கூட நான் வேண்டாங்க 50 ரூபா இல்லை 1500 ரூபா, இதெல்லாம் நீங்கள் ஒரு இதாக பார்க்குறீங்களான்னு கேட்குறேன். இப்போ ஒரு டெஸ்டிங் டைமில் நான் ஹானஸ்ட்டாக இருந்தேன், அப்போ எனக்கு ஆர்டர் வந்து ஒரு ஒரு ஃபினான்ஷியல் பிரேக் அப்படி எடுத்துக்கலாமான்னு கேட்குறேன். அப்படி எடுத்துக்கலாமா இல்லை நீங்கள் என்ன பாயிண்ட் பண்ண வரீங்கன்னு கேட்குறேன். அதாவது ஒரு டெஸ்ட் வைக்காம நம்ம யாருன்னு நம்மளுக்கே தெரியாது. ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு எவ்வளவு கணக்கு தெரியும்னு கணக்கு பரிச்சை வச்சா தானே தெரியும். அப்போ இன்றைக்கி நிறைய ஃபினான்ஷியல் பிளஸிங் நிறைய இருக்கிறவங்களாம் அது டெஸ்ட்டில் கூட வந்த ஆட்களாக தான் இருப்பாங்க. வந்திருக்கலாம். பிசாசு கூட ஆசீர்வதிக்கிறான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், அதாவது பண ஆசீர்வாதம் 2 பேர் தான் தர முடியும் இந்த பூமியில். ஒன்று வந்து கர்த்தர், இன்னொன்று வந்து பிசாசு. பிசாசால கொடுக்க முடியும் நம்புறீங்களா? பணம் இதெல்லாம் நிறைய பணம் தர முடியும். நிறைய பேரெல்லாம் அதெல்லாம் முடியாதுங்க, அவன் ஒரு திருடன் கொள்ளை அப்படிலாம் பண்ண மாட்டான் எல்லாமே. அதாவது கர்த்தர் வந்து ஒன்று சொல்லியிருக்கிறாரு, இந்த தங்கம் என்னுடையது, வெள்ளி என்னுடையது. அதை வந்து மனிதன் கையில் கொடுத்துட்டு மனிதன் அதை பிசாசு கையில் கொடுத்துட்டான். அதை இப்போ வந்து அந்த டிரான்ஸ்ஃபர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, அந்த டிரான்ஸ்ஃபர் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம பிசாசு சில பணங்களை வச்சுருக்கான், அவன் தன்னுடைய பிள்ளைகளையும் பணக்காரனாக்கித்தான் செய்கிறான். ஓகே, அது பரவாயில்ல, அதனால அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது நம்மளைய எந்த விதத்துலேயும் ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது. அப்போது ஒரு 2 விதமாக நீங்கள் பிரிக்கிறீங்க. வந்து கடவுள் கொடுக்குற பிளஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, ஃபினான்ஷியல் கூட இருக்குது. பிசாசாலையும் ஃபினான்ஷியல் க்ரோத் பண்ண முடியுன்றீங்க. பிசாசா பண்ணலாம் இல்லையா, ஏன் பண்ண முடியாது? இல்லை அதுதான் கேட்குறேன். இப்போ நீங்கள் ஒரு கிறிஸ்தவத்துக்குள்ளே நான் கேட்குறேன். இப்போ ஒரு கிறிஸ்தவத்தில் நம்ம இருக்கோம், பார்க்குறோம், கிறிஸ்தவ ஊழியர்களை பார்க்குறோம். ஒரு சிலர் நல்லா பிளஸ்ஸிங்காக இருக்கிறாங்க, சரி, ஃபினான்ஷியல் க்ரோத்தில் இருக்காங்க. ஒரு சிலர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போது வந்து இல்லைங்க, அவங்களாம் வந்து ஒரு ஏமாற்று வேலை பண்ணுறாங்க பணத்துக்காக, அதனால் பணத்தை எல்லாம் அவங்க இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் நீங்கள் அவங்க பின்னாடி சாத்தான்லாம் இருந்து அப்படி செயல்பட முடியும் அப்படி நம்புறீங்கன்னா, இல்லை இது கடவுள் தான், எப்படி நீங்கள் இது பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். இந்த வியூ வந்து ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரர் ரொம்ப பணத்தில் கஷ்டப்படுறாங்க. ஆமாம், ரொம்ப லாவிஷாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த பிளஸ்ஸிங்லாம் கடவுள்கிட்ட இருந்து தான் வருதுங்கிறத நம்ம ஊர்ஜிதப்படுத்த முடியுமா, இல்லை பிசாசு தான் பின்னாடி இருந்து சில, ஏன்னா நீங்கள் நேர்மையாக இருக்க பற்றி பேசும்போது நான் கேட்குறேன், எல்லாருமே அதில் நேர்மையாக இருக்கிறாங்களா இந்த ஊழியங்களில்? சொல்ல முடியாது இல்லையா. ஓகே, அவங்க எவ்வளவு நேர்மையாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியாது. நம்ம எப்படி இருக்கோங்கிறத நம்மளுக்கு தெரியும். அவங்க இல்லை பொதுவான ஒரு கேள்வி, இப்போ பிசாசால இப்படிலாம் கிறிஸ்தவ உலகத்தில் உள்ள மக்களை பயன்படுத்த முடியுமான்னு கேட்குறேன். ஒரு ஒரு பெரிய ஊழியக்காரர் இருக்காரு, நல்ல ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்காரு, அவங்களால பிசாசால இப்படி பயன்படுத்தி இது பண்ணிக்க முடியுமா? அது எப்படி? அது வந்து தப்பு இல்லையா? தேவனுடைய நாமத்தை பேசுகிற ஒரு இடத்துல பிசாசானவனுக்கு என்ன வேலை? இப்போ ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், அவர் வந்து பிசாசு வந்து அவருக்கு உதவி செய்கிறான்னு சொல்கிறது தப்பு இல்லையா? அதை எப்படி சொல்ல முடியும்? பிசாசுனால அவங்க செய்ய முடியாது. கண்டிப்பாக பிசாசு பேரை சொல்லி சொல்கிறவங்க வேணால் அப்படி செய்யலாம். ஓகே, ஆனால் தேவனுடைய பேரை சொல்லி, இயேசுனுடைய பேரை சொல்லி ஊழியம் செய்கிற ஒரு தேவ ஊழியக்காரர் பிசாசனுடைய காரியங்களை வச்சுக்கிட்டு
செய்கிறாருன்னு சொல்கிறது வந்து நான் ஒத்துக்கிறேன். உங்களால் எடுத்துக்க முடியாது. ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் தான் நம்ம ப்ளஸ் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கிட்டாலும் ஆண்டவர் தான் அவங்க கடந்து வந்த பாதை அப்படி இருக்குமான்னு கேட்குறேன். தப்பாக கூட யூஸ் பண்ணலாம் அந்த பணத்தை. ஓகே. அவங்க வாழ்க்கையில் சில தவறுகளை இருக்கலாம், அது அவங்களோட சொந்த பிரச்சனை. ஸோ அது ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் உள்ள காரியங்கள். ஓகே. ஏன் இந்த கேள்வி இல்லைம்போது ஏன் ஒருத்தரை ஆண்டவர் உயர்த்துறாரு ஃபினான்ஷியலி, ஒருத்தரை ஏன் அந்த அளவுக்கு உயர்த்துறது இல்லை அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு கிறிஸ்தவ சொசைட்டியில் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆண்டவர் அதுவும் அப்படி ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணுறாரு. ஆண்டவரை பார்க்கும்போது அவர் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. ஆமாம். ஆண்டவர் வந்து எல்லாரையும் சமமாக நேசிக்கிறவர், சமமாய் உயர்த்துகிறவர். யாரையும் அவர் வந்து குறைச்சி ஒருத்தரை நிறைச்சி அப்படி பண்ணக்கூடிய ஆண்டவர் இல்லை. அப்போ பிரச்சனை வந்து நம்மகிட்ட தான் இருக்கணும், ஆண்டவர்கிட்ட இருக்க முடியாது. பிரச்சனை நம்மகிட்ட தான். ஒரு வேளை நம்மக்கிட்ட அந்த மாதிரி ஒரு பணத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்பவும் கர்த்தர் எப்படி அந்த பொறுப்பை கொடுப்பாரு நம்ம கையில்? உங்கள்கிட்ட கெப்பாசிட்டியே இல்லை. இப்போ ஒரு குழந்தை இருக்கான், அவங்ககிட்ட வந்து சில இடத்துல நீ போகாதப்பா, அந்த ஓரத்துக்கு போகாதன்னு சொல்கிறோம். ஏன்னா விழுந்துருவேன், ஏன்னா அந்த குழந்தைக்கு நிற்க தெரியாது அந்த இடத்துல. அப்போது நம்ம ஏன் இப்படி சொல்கிறோம்? அதை ஃப்ரீயாக விடுறதில்ல. அதே மாதிரி தான் ஊழியத்துலேயும் சிலரை வந்து சில ஏரியாவுக்கு அவர் விடுறதில்ல. அதுக்கு வந்து சில காரணங்கள் இருக்கும். ஸோ அப்போ அந்த வேரியேஷன் இருக்க தான் செய்யுதுன்றீங்கல்ல, ஒருத்தங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அவங்க எவ்வளோ ஹேண்டில் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரியான. பாருங்க, ஒருத்தர்கிட்ட 5 தாளந்தை கொடுக்குறாரு, இன்னொருத்தர்கிட்ட 2 தாளந்தை. அதை அவனால் ஹேண்டில் பண்ண முடியும்னு தெரியுது, அதனால் கொடுக்குறாரு. அப்படிதான். பட் ஆனால் இன்னைக்கு சொசைட்டியை பார்க்கும்போது ப்ராஸ்பரிட்டி பேசுகிறவங்க நல்லா இருக்காங்க, கேட்குறவங்க ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. பேசுகிறவங்கள விட கேட்குறவங்களுக்கு அந்த ப்ராஸ்பரிட்டி இருக்க மாட்டேங்குது. அப்படியா? இல்லை, ப்ராஸ்பரிட்டி பேசுகிறவங்க சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்குது, அவங்களுக்கு ஆஃபரிங் வருது, அப்படி ஒரு பக்கம். பட் ஆனால் கேட்குறவங்க வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க, மாத சம்பளம் வாங்குறாங்க, ஆனால் ஒரு இந்த லெவலுக்கு அவங்களால வளர முடியும்னு அவங்க சொல்லும்போது அது சூப்பர் நேச்சுரலாக நடக்குதாங்கிறது என்னுடைய கேள்வி. இல்லை, அதாவது ப்ராஸ்பரிட்டியை பேசுகிற ஒருத்தர் வந்து அவர் ப்ராஸ்பரிட்டிக்கான காரியத்தையும் செய்யணும். ஓகே. இப்போது ப்ராஸ்பரிட்டியை கான காரியத்தையும் செய்யணும், அப்போ தான் ப்ராஸ்பரிட்டி வரும். என்ன செய்யணும்னா என்ன மாதிரி அப்படின்னா அவர் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். அவர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலை, அப்போ வந்து எப்படி ப்ராஸ்பரஸாக மாற முடியும்? ஸோ ஒருத்தர் வேலையில் இருக்கிறவர் வந்து ஒரு வேலையில் ஒருத்தர் இருக்கு, ஒரு 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவரை ப்ராஸ்பரஸ் ஆக்கணும்னா சரி, கர்த்தர் வந்து அவருடைய முதலாளியை ப்ராஸ்பரஸ் ஆக்கணும், அப்போ தானே அவரை ப்ராஸ்பரஸ் ஆக்க முடியும். ஆமாம் 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 ஆமாம். ரைட்டா? ஓகே. அந்த முதலாளி வந்து கர்த்தரை தெரியாத ஒருத்தர்னு வச்சுக்கோங்க. சரி. அவன் எப்படி ஈக்குவேஷனே வராதங்க. அப்போது ஒரு சராசரி மனிதன், நான் ஏதோ ஒரு சம்பளம் வாங்குகிறேன், அந்த சம்பளம் எனக்கு போதும், அவ்வளோ எனக்கு போதும் அப்படின்னு அவன் இருக்கும்போது அவன் வந்து அவன் எப்படி ப்ராஸ்பரிட்டிக்குள்ளே போக முடியும்? அந்த எண்ணத்தினாலே போக முடியல. அப்படி அந்த எண்ணத்திலே போக முடியாது. இப்போது ப்ராஸ்பரிட்டிக்கு என்ன செய்கிறார் அவர்? ஓகே ஓகே. ப்ராஸ்பரிட்டிக்கு அவர் என்ன செய்கிறார், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அவர் சில ப்ராஸ்பரிட்டிக்குனா இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், ஏதாவது ஒரு பண்ணணுன்றீங்க, என்ன தேய்ச்சி அதை செய்யணும், அந்த ப்ராஸ்பரிட்டியை உருவாக்கணும் இல்லையா? ஸோ நம்ம வந்து ஒரு ப்ரேயர் பண்ணி அந்த நான் நம்புகிறேன், இந்த வார்த்தை நம்பிக்கிட்டு பேசிகிட்டே இருக்கிறேன்னா மட்டும் அது நடக்க போகிறது இல்லைன்றீங்களா? இல்லையே, அது எப்படி நடக்கும்? இப்போ ஒரு விதையை விதைக்காம நம்ம எப்படி பழத்தை எதிர்பார்க்க முடியும்? இப்போ நான் உங்ககிட்ட 5 மாம்பழத்தை கொடுக்குறேன், சரி, 5 மாம்பழத்தையும் நீங்கள் கொட்டையோடு சாப்பிட்டீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு மிங்கிறது மாம்பழம் வரும். அப்போது பழம் எதுவோ அந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்ணும், விதை எதுவோ அதை நீங்கள் விதைக்கணும். அப்போது ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு மனுஷனுக்கு எதை அனுபவிக்கலாம், எதை அனுபவிக்கக்கூடாதுன்னு இருக்குது. அப்போ எது விதையோ அதை விதைச்சிடணும். அப்போது இன்றைக்கி பல விதைகளை நம்ம விதைக்கணும்.
நம்மளுடைய வாழ்க்கையில். நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய மூமெண்ட்டில் மூவ் பண்ணியிருக்கீங்க ஃபினான்ஷியலி. பட் இந்த க்ரோத்துக்கெலாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு தாராவியில் ஒரு 500 பிள்ளைகளை ஃப்ரீயாக படிக்க வைக்கிறேன்றீங்க. நிறைய உங்களுக்கு ஃபினான்ஷியல் க்ரோத் இருக்குன்றீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க உங்கள் லைஃப்பில் மூவ் ஆனதுக்கான காரணம் வந்து 2-3 காரணம். முதல் காரணம் வந்து ஒரு நேச்சுரலான ஒரு காரணம், ஒரு சாதாரண மனிதனுடைய ஒரு காரணம். நம்ம எங்கே ஒரு வீட்டில் வந்து 2 வாசப்படி இருக்குது. ஒரு வாசப்படி வரவு, ஒரு வாசப்படி செலவு. ஓகே. நம்ம எங்கே உட்காந்துருக்கோம்னாக்கா வரவில் உட்காந்துக்கிறது. சம்பளம் வந்துருச்சா சந்தோஷம். 2 நாள் கழிச்சுன்னா அடுத்த சம்பளம் எப்போ வரும் அதை பார்த்து அவன் உட்காந்துக்கிட்டே இருக்கான். இந்த வரவுலேயே உட்காந்துருக்கான். அவன் எங்கே உட்காரணும்? செலவில் உட்காரணும். செலவுங்கிற வாசப்படியில் உட்காரணும். ஓகே. வர்ற காசு எங்கே போகுது, எப்படி போகுது, அதை நிப்பாட்டு ஃபஸ்ட்டு. ஓகே. இப்போ எல்லா வீட்லையும் என்ன 20 ஆனால் எப்படா சம்பளம் வரும் இதுதானே. ஏன்னா அவங்க இந்த வாசப்படியில் உட்காந்துருக்காங்க. அவங்க இஎம்ஐ கட்டுறது அது எல்லாமே அதில். இதே இந்த வாசப்படிலே நம்ம உட்காந்துக்கிட்டு இருந்தா எப்படி அந்த குடும்பம் செழிக்கும்? ஃபஸ்ட்டு நீ இப்போ இடத்த மாற்று. செலவுங்கிற வாசப்படியில் உட்கார, அதை நிப்பாட்டு ஃபஸ்ட்டு. அதை கம்ப்ளீட்டாக பந்து பண்ணு. செலவை நிறுத்து. அதை நிறுத்தினாலே அந்த குடும்பம் தலைச்சிடும். ஓகே. இது வந்து சாதாரணமா, இது ஒரு விசுவாசி கிடையாது, இது உலகத்துக்கு உண்டான ஒரு நியதி. இப்படி வாங்க. ஓகே. இப்போ இது ஒரு படி. இனி விசுவாசிகளுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னாக்க, நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள். இங்கிலீஷில் போட்டிருக்கு, ஜெனரஸ் ஹார்ட் வில் பி மேட் ரிச். இது ஒரு ரூலு. இது வந்து ஆவிக்குரிய ஒரு சட்டம். ஜெனராசிட்டி வந்து நம்மளுடைய ஃபைனான்ஸில் இல்லை, நம்மளுடைய ஹார்ட்டில் இருக்கு. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அந்த மாதிரி இல்லையா? அது வந்து கொடுங்கள் அப்போது கொடுக்கப்படும். ஸோ அதைத்தான் நீங்கள் சொல்கிறீங்க, விதைப்பு விதைப்பும் மறு. பட் நான் உங்களை பற்றி கேள்விப்படும்போது நீங்கள் நிறைய கொடுத்துருக்குறீங்க, வெளியே தெரியாமல் ஏகப்பட்ட பேருக்கு நிறைய ஊழியங்களில் ஹெல்ப் நிறைய பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் உங்களுக்கு ரிட்டர்னாக வந்திருக்கா? அதாவது நம்ம வேலை வந்து விதைக்கிறது தான். சரி. அறுவடைக்கு எஜமானர் வந்து வேற ஒருத்தர், நம்ம கிடையாது. ஓகே. ஓகே. அறுவடைக்கு எஜமானர் தேவன். அறுவடை எப்போ வரும், எவ்வளோ வரும் அவர் பார்த்துக்கிறார். விதைப்பு தான் நம்ம வேலை. விதைச்சிட்டே இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு விதைச்சிட்டே இருக்கணும் நம்ம லைஃப்பில். நம்மளை தேடி ஒருத்தர் வர்றாரு, ஒரு தேவையோடு வர்றாரு. அவர் ஒரு தேவ பிள்ளை. உன்னால் முடிஞ்சதை அவர்கிட்ட கொடு. அவர் ஒருவேளை வாழ்க்கையில் வரவே மாட்டார், ஒரே தடவை தான் வருவார். அவர்கிட்ட கொடு. ஏன் கொடுக்கக்கூடாது? நம்ம வேலை விதைக்கிற வேலை தான். ஸோ அது உங்களுக்கு ஆழமாக பதிந்திருக்கு. பட் அது ரிசல்ட் இருக்கான்னு கேட்குறேன். அது உங்கள் லைஃப்பில் அது ரிசல்ட்டாக இருந்திருக்கா? ரிசல்ட் இருக்கத்தான் ஆகணும். அதாவது ரிசல்ட், அதாவது இதில் ஒரு கொஸ்டின் மார்க்கே கிடையாது. எவர் தண்ணீர் பாய்ச்சுகிறாரோ அவருக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். இன்னொரு வசனம் இருக்கு. அப்படி நம்ம தண்ணீர் பாய்ச்சணும். அதுதான் நம்ம வேலை. ஓகே. இது வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, போட்டு வாங்குறது மாதிரி. ஆமாம், ஆண்டவருக்கு இவ்வளோ கூட அவர் கொடுப்பாரு. இது வந்து ஒரு கரெக்டான திங்கிங் இல்லை. இது இந்த திங்கிங்கே தப்பான திங்கிங். இது சும்மா இந்த உலக பிரகாரமாக திங்க் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த திங்கிங் கர்த்தருக்கு ஒவ்வாது. அதில் என்ன தவறுன்றாங்க? இப்போ நான் ஒரு மாங்கொட்டையை விதைக்கிறேன்னா மாமரம் வளர்ந்து வர்றதுல என்ன தவறு? இப்போ நான் ஒன்று பணம் கொடுக்குறேன்னா எனக்கு திருப்பி வரும்னு நினைக்கிறதுல என்ன தவறுன்னு கேட்குறாங்க. இப்போ கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். நான் இவ்வளோ கொடுக்குறேன், நீ இவ்வளோ கொடு அப்படிங்கிறது தானே பேரம் பேசுறது. ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி நம்ம இறங்கக்கூடாது. நம்ம வேலை வந்து வேலை விதைக்கிறது மட்டும்தான். வேலை வந்து விதைச்சிட்டே வரும், விதைச்சிட்டே.
நம்ம வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்தே விதைச்சிட்டே வரும். அவ்வளோ அது மாத்திரம் நம்ம செஞ்சுட்டே வரணும் ரெகுலராக. அது இன்னைக்குன்னே, அதாவது ஏதோ இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படி கிடையாது. விதைப்புங்கிறது ஒரு லைஃப் ஸ்டைல். இட் ஷுட் பிகம் அ லைஃப் ஸ்டைல் ஃபார் அ சைல்ட் ஆஃப் காட். ஏன்னா கர்த்தருடைய லைஃப் ஸ்டைல் அது. தேவனே கொடுக்கிறவர். அவர் தன்னுடைய மகனை கொடுக்குறாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, பூமியவே படைச்சு கையில் கொடுக்குறாரு. அப்போ அவர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. அப்போ நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஓகே, இவ்வளோதான். ஸோ ஒரு நார்மல் விசுவாசியாக இருந்தாலும் சம்பளம் அவரும் தன் லைஃப்பில் ஒரு பிளஸ்ஸிங் பார்க்கணுன்னா இந்த மாதிரி விதைப்பை கற்றுக்கிட்டா தான். இப்போ நீங்கள் நார்மல் விசுவாசின்னு சொல்கிறீங்க, அவ்வளோதான். புதிய ஏற்பட்ட நார்மல் விசுவாசி தான் எல்லாருமே, அதுக்கு மேலே யாருமே இல்லை. ஓகே, ஓ எல்லாருமே நார்மல், எல்லாருமே விசுவாசி தான், எல்லாருமே ஊழியக்காரன் தான். ஓகே ஓகே. இந்த முழு நேர ஊழியம் பகுதி நேர ஊழியம்னு பிரிக்கிறதே அது எந்த விதத்தில் கரெக்டுன்னு எனக்கு தெரியல. நான் சொல்ல வர்றது ஒரு 15-20,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு, ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவர் அவர் ஒரு சர்ச்சுக்கு வராரு, இது பண்ணுறாரு. பட் இங்கே நான் ஒரு 10% கொடுக்குறேங்க தசம்பாகம், அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம், அப்படி ஒரு சிஸ்டம். இங்கே தசம்பாகம் கொடுக்குறேன், கரெக்டு. தசம்பாகம் கொடுக்குறாரு அவர். ஒரு வேளை சில நேரத்தில் நல்லா இருக்கலாம், நல்லா இல்லாமையும் இருக்கலாம். என்ன ப்ராஸ்பரிட்டிங்கிறது ஏதோ நம்ம தசமபாகத்தை கொடுத்துட்டோம் அது மாத்திரம் ப்ராஸ்பரிட்டியை உண்டாக்குது. எவ்வளவோ சட்டங்கள் இருக்குது. ஒரு பணம்ங்கும் போது அதில் எவ்வளவோ சட்டங்கள் இருக்குது. அதெல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணணும். என்ன மாதிரி இருக்குது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த வரவில் உட்காந்துக்கிட்டே இருக்கோம். செலவில் குறைக்கணும், கரெக்டாக செலவு பண்ண தெரியணும். நிறைய காரியங்கள் இருக்குது. விதைக்கவும் தெரியணுன்றீங்க. விதைக்கணும், எங்கே விதைக்கணும் அதுவும் தெரியணும். நம்ம ஒரு 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 விதையை நம்ம விதைக்கும் போது அந்த நிலம் நல்ல நிலமாக பார்த்து விதைக்கிறோம். பார்த்து விதைங்க. கெட்ட நிலத்தில் போய் விதைச்சா என்ன கிடைக்கும்? நான் விதைக்கிறேன்னு சொல்லி நம்ம விதையை கொண்டு போய் ஒரு தண்ணி இல்லாத ஒரு இடத்துல போய் விதைப்போமா? விதைக்க மாட்டோம். நல்ல செம்மண்ணாக இருக்குது, நல்ல தண்ணி பாய்ச்சனம் இருக்குது, அங்கே போய் தான் விதைப்போம். அப்போ தான் அந்த அறுவடை வரும். நல்ல நிலம்னா என்ன சொல்லுங்க? நல்ல நிலத்தில் நல்ல நிலம் அப்படின்னா தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் நல்ல நிலம். நம்ம உலகத்தில் நிறைய பார்க்குறோம், கஷ்டப்படுறாங்க, ரோட்டில் பிச்சை எடுக்கிறாங்க, சாப்பாடு இல்லாமல். இதெல்லாம் இதையும் நம்ம அது விதைப்பு லிஸ்ட்டில் சேர்க்கலாமா? இல்லை அது அதை விதைப்பு லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது. ஓ, அது இந்த லிஸ்ட்டில் வராதுன்றி. நீங்கள் ஏழைக்கு கொடுக்குறத அவர் திருப்ப கொடுப்பாரு. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தர் கடன் கொடுக்குறான். கடன் கொடுக்குறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அப்போ நீங்கள் 100 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா தான் கிடைக்கும். ஏழைக்கு கொடுக்கும்போது அது திருப்பி கொடுப்பார். அது விதைப்புங்கிறது வேற. அது ஒரு விதையை போட்டால் 500 விதை வரும். ஓகே. அதனால் ஏழைக்கு இறங்குறது விதைப்பு கிடையாது. ஸோ நல்ல ஒரு மனிதருக்கு நம்ம விதைக்கிறதுங்கிறது, நல்ல ஒரு ஊழியர் விதைக்கிறது 100 மடங்கு. நல்ல மனிதர் தேவ ஊழியர் செய்கிறீங்க, நீங்கள் நல்ல நிலம் விதைங்க. அப்போ ஒரு ஊழியம் செய்கிறவர், அவர் வாழ்க்கையை பாருங்கள், அவர் எப்படி செஞ்சுட்டு இருக்கிறாரு, அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு பாருங்கள். அவருடைய வாழ்க்கையில் விதைங்க. அப்போ அறுவடையை பெற்றுக்கொள்ளலாம். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற, இப்போ நல்ல நிலம் கெட்ட நிலம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு ஏதாவது இப்போ எல்லாருமே ஊழியம் பார்க்குறாங்க, அந்த பேஸ்லேயே இருப்பாங்க. இது நல்ல நிலம் கெட்ட நிலங்கிறது எப்படி அவங்களால கண்டுபிடிக்க முடியும்? ஒரு நார்மலான ஏன் கண்டுபிடிக்கலாமே. இப்போ 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 ஒரு நிலத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு நல்ல நிலம் தெரியும். அப்புறம் என்ன, அதே மாதிரி தான் ஆளை பார்த்தோன்னே தெரியும் நல்ல இவர் என்ன. ஓகே, அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டி அந்த மாதிரி சொல்கிறீங்க. பாருங்க, ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு நாள் எங்கள் சபையில் ஒரு பையன் இருந்தான். சரி. அவனுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு நாள் என்கிட்ட சொன்னான், பாஸ்டர் என்கிட்ட 40,000 ரூபா தான் இருக்குது, எனக்கு 2 லட்ச ரூபா வேணும் இந்த திருமணத்தை நடத்த, பணமே இல்லை பாஸ்டர்ன்னு சொன்னான். சரிடா நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு நான் அவங்கிட்ட நான்
சொல்லி நான் வந்து அந்த பையனுக்காக டெய்லி ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். ஆண்டவரே, ஏன்னா அந்த பையன் வந்து நல்ல பையன், ஊழியம் வேறு செய்வான், வர்ஷிப்பில் இருக்கிறான். அப்போ ஒரு 2 வாரம் கழித்து நேராக என்கிட்ட வந்தான். வந்து அவன் வந்து ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்கான். அந்த ஊரில் ஒரு சபைக்கு போயிருக்கான். ஓகே. அந்த சபையில் அந்த சபை பாஸ்டர் வந்து அந்த பையனை கூப்பிட்டு, நீ வந்து உன்னுடைய பாஸ்டருக்கு ஆனரே பண்ணலை, உங்கள் பாஸ்டர் நீ ஆனரே பண்ணல, அவரை போய் ஆனர் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பையன்ட்ட. அவன் நேராக வந்து அந்த 40,000 10,000 ரூபாய் கொண்டு வந்து என் கையில் கொடுத்துட்டான். பாஸ்டர், உங்களை நான் ஆனரே பண்ணலை, இந்தாங்க உங்களை ஆனர் பண்ணுறேன்னு 10,000 ரூபாய் என் கையில் கொடுத்துட்டான். கொடுத்துட்டு போயிட்டான். எனக்கு அதை வாங்கி வச்சுட்டு ஒரே பயம், என்னடா இவனே 40,000 ரூபா வச்சுருக்கேங்கிறான், அதில் 10,000 ரூபாய் கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்து விட்டான். ஓகே ஓகே ஓகே. இனி இப்போ பிரச்சனை வந்து அவன் பிரச்சனை இல்லை, 2 பேர்த்துக்கும் சேர்ந்த பிரச்சனை ஆகிப்போச்சு. சரி சரி அப்படின்னு சொல்லி நானும் இங்கே முழிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு. என்னடா செய்யறதுன்னு, திருப்பி கொடுத்துடலாமா இல்லை வந்து என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்போ பாருங்க, அவனுடைய திருமணம் நடந்துச்சு, ரொம்ப பிரமாதமாக நடந்துருச்சு. அப்போ கல்யாணம் முடிச்சுட்டு வந்தான், எங்கள் வீட்டுக்கு வந்தான். வந்து சொன்னான், பாஸ்டர், ஒரு எங்கள் குடும்பத்துக்கு தெரிஞ்ச ஒரு வயசான ஐயா, உன் கல்யாணம் கம்ப்ளீட்டாக நான் செலவு பண்ணுறேன்னு சொல்லி என் கல்யாண செலவு மொத்தம் 5 லட்சம் எல்லாமே அவர் பார்த்துக்கிட்டாரு, டாப் டு பாட்டம் அவர் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னான். அப்போ தான் நான் அப்போ என்கிட்ட கர்த்தர் சொன்னார், டே அந்த பையன் வந்து தாமஸுங்கிற நிலத்துல விதைச்சு அந்த அறுவடையை பெற்றுக்கொண்டான்னு சொன்னார். அப்போது நம்ம நினைக்கிறோம் நம்ம பாவி, நம்ம ஒன்றும் இல்லைன்னு, ஆனால் நம்ம தான் நிலமே. ஓகே. அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு நல்ல நிலம்தான். ஒரு தேவனை விசுவாசிக்கிற ஒருத்தர் யாராக இருந்தாலும் சரி, அவர் ஒரு நல்ல நிலம். அந்த நிலத்துல போய் விதைங்க. அந்த நிலத்துல பணத்தேவையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு பணத்தை கொடுங்க, அவ்வளோதான். பட் இன்றைக்கும் நிறைய பேர் செய்தி கேட்குறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆமாம், சர்ச்சு கரெக்டாக போகிறாங்க, ஃபாஸ்டிங். ஆனால் பட் நிறைய பேர் பணத்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப பணத்தை காணிக்க கொடுக்குறதோ விதைக்கிறதுக்கோ நிறைய அப்படி ஸ்டக்கில் இன்றைக்கி இருக்குதுன்னு பார்க்குறீங்கன்னா கிறிஸ்தவ சொசைட்டியில். ஸோ அதை எதனால நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இந்த மணியை பற்றி பேசினா மட்டும் ஏதோ நம்மளை ஏமாற்றி ஏதோ பணம் வாங்குறாங்களோ மாதிரி செட்டப்லேயே இன்னும் நம்ம கிறிஸ்தவ விசுவாசிகள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதை பற்றி பேசுகிறாங்க. பாருங்கள், அது வந்து ஒரு பாவர்ட்டி மென்டாலிட்டி. ஓகே ஓகே. அதாவது ப்ராஸ்பரிட்டி திங்கிங்னு ஒன்று இருக்குது, சரி, பாவர்ட்டி மென்டாலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஓகே. அப்போ இந்த உலகத்தில் வந்து அது பாவர்ட்டி மென்டாலிட்டி தான். நீ பணத்தை பற்றி பணத்தை பற்றி பேசினாலே அவர் ஏதோ அவர் திருடன், அதனால தான் அவர் பேசுகிறாரு அப்படின்னு நினைக்கிறது தப்பு தான். ஏன்னா இயேசுவே பணத்தை பற்றி எவ்வளோ பேசியிருக்காரு. 40 உவமை சொல்லியிருக்காரு. அதில் 26க்கு மேற்பட்ட உவமையை பணத்தை பற்றி தான் சொல்லியிருக்கிறாரு. பைபிளில் பணத்தை பற்றி புதிய ஏற்பாட்டில் 3000 இடத்துல எழுதியிருக்கு. அதனால் பணம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரியம். பணம்ங்கிறத வந்து நம்ம உதாசீனப்படுத்துறது வந்து தேவ சித்தம் அல்ல. அது அப்படி நினைக்கிறவங்க வந்து இந்த மென்டாலிட்டியில் இருக்கிறாங்க. அது அந்த மாதிரி பணத்தை வந்து உதாசீனமாக சிலர் பேசுகிறாங்க. இதெல்லாம் தப்பான விஷயம். பணத்தை உதாசீனமாக பேசுறது, மக்களை உதாசீனமாக பேசுறது, அது எல்லாமே தப்பு. அதை உதாசீனப்படுத்தக்கூடாது. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். அதனால் அதை வந்து வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும். அதை கரெக்டாக உபயோகப்படுத்தணும். அப்போ தான் ப்ராஸ்பரிட்டி உண்டு. இல்லை, இந்த மாதிரி ஊழியர்கள் வந்து நிறைய காணிக்கையை பற்றி பேசும்போதெல்லாம், விதைப்பு மார்ப்பை பற்றிலாம் பேசும்போதெல்லாம் சிலருடைய மென்டாலிட்டி, சிலருடைய இதெல்லாம் இவங்களாம் பணத்தை பற்றி ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறாங்க. பரலோக ராஜ்யத்தை பற்றி பேச வேண்டாமா, இங்கே உள்ள பணம் மட்டும் வந்து பணத்தை வாங்குறதுக்காக இந்த இதெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் வைக்கிறாங்க. அதாவது ஓகே, அது எப்போ அவங்க அப்படி பேசுனாங்க, எப்போ அவங்க இப்படி கருத்தை வச்சாங்கங்கிறது எனக்கு தெரியாது. நாங்கள் எங்கள் சபையில் என்ன செய்கிறோன்னா, நான் பணத்தை பற்றி முந்தைய கொஞ்சம் நிறைய பேசுவேன். இப்போல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு 2 தடவை தான் பேசுவேன் பணத்தை பற்றி.
அப்புறம் காணிக்கை எடுக்கும்போது நாங்கள் ஜெபிக்கிறதெல்லாம் இல்லை. காணிக்கை எடுத்த பிறகு ஜெபிக்கிறதெல்லாம் இல்லை. அதை ஒரு பெருசாக நாங்கள் அதை பார்க்குறது. ஏன்னா எங்கள் மக்களுக்கு தெரியும் எப்படி கொடுப்பது அப்படின்னு. நிறைய பேர் அவங்க கரெக்ட். அது உங்கள் சபையில் நீங்கள் அதை பற்றி டீச் பண்ணுறீங்க, விதைப்பு வரப்போ டீச் பண்ணுறீங்க, ப்ராஸ்பரிட்டி பற்றி டீச்லாம் பண்ணுறீங்க. பட் இன்றைக்கி ஒரு பொதுவான கருத்தாகவே அப்படி இருக்குன்றேன். ஒரு பணத்தை ஊழியக்காரங்க மணியை நோக்கி நிறையா ட்ராவல் பண்ணுறாங்க இப்படிங்கிற வெளியே ஒரு நார்மலான ஒரு எதிர்ப்பு இருக்குல்ல. பணம் வாங்குறாங்க, பணம் கேட்குறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க என்ன மைண்ட் செட்டில் அப்படி பேசுகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒருவேளை அவங்க அதெல்லாம் யோசிச்சிருக்கீங்களா? அதை கேட்குறாரு. இல்லை, அதாவது பணம்ங்கிறது ஓகே, அதாவது பணம்ங்கிறது நம்ம தலைக்கு மேலே வைக்கக்கூடாது. ஓகே ஓகே. பணத்தை ஓகே அதை காலுக்கு கீழே தான் வைக்கணும். அந்த பணத்தை நம்ம என்னைக்கு நம்ம காலுக்கு கீழே வைக்கலையோ அது தலைக்கு மேலே ஏறி உட்காந்துக்கும். அப்புறம் அது சொல்கிறபடி தான் நம்ம ஆடணும். அதனால் முதலையே பணத்தை காலுக்கு கீழே வச்சுறது பெட்டர். இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். பணத்தை நோக்கி நம்ம ஒன்று செய்ய தேவையில்லை. பணம் நம்ம பின்னாடி துரத்திட்டு வரும். ஓகே, நம்ம ஆத்மாக்கள் பின்னாடி துரத்திட்டு நம்ம போகணும். ஸோ ஊழியக்காரருக்கு ஆத்மா அதிகம் போக வேண்டியதான். பணம் நம்மளை துரத்திட்டு வருது, அதுதான் உண்மை. நம்ம பணத்தை துரத்திட்டு போனோம்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, அந்த மாதிரி தான் நிறைய அப்படி போயிடுறாங்க. இப்போ இந்த மாதிரி ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சிங்லாம் கேட்கும் போதெல்லாம் அந்த மாதிரி ஆசைப்பட்டு மக்கள் பின்னாடியே பணத்தின் பின்னாடியே நிறைய போக ஆரம்பிச்சிட்டாங்க. கிடையாது, அதாவது அது அது தப்பான குற்றச்சாட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ப்ராஸ்பரிட்டி பற்றி பேசும்போது ஜனங்கள் ப்ராஸ்பரிட்டிக்கு பின்னாடி பணத்துக்கு பின்னாடி போகிறாங்கிறது. ப்ராஸ்பரிட்டி ரொம்ப விரும்பி கேட்குறவங்களாம் பண ஆசை பிடிச்சவங்க இப்படிலாம் ஒரு கருத்துக்கள் இருக்குது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா ப்ராஸ்பரிட்டியை பேசாதவங்க தான் பணத்துக்கு பின்னாடி போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா நீங்கள் ப்ராஸ்பரிட்டியை பேசலை, சரி, அப்போ ஜனங்களுக்கு ப்ராஸ்பரிட்டா என்னன்னே தெரியாது. ஆமாம் ஆமாம். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா தருத்தரமாக இருக்கிறது தான் பெட்டரு, பரலோகத்துக்கு போகிறதுக்கு தருத்தரமாக இருக்கிறது தான் பெட்டரு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்போது தருத்தரம் தான் பெட்டருன்னு ஒருத்தன் நினைக்கும் போது அவங்க வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனையும் மிகப்பெரிய காரியமும் எதுவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? பணம் தான். சண்டை வரும், பணம் இருக்காது, சண்டை வரும். எப்போ பார்த்தாலும் பணத்தை பற்றி தான் திங்க் பண்ணுறாங்க அவங்க. பணம் ஒரு பெரிய பிரச்சனை அந்த குடும்பத்தில். எப்போ பார்த்தாலும் 365 நாளும் பண பிரச்சனை. நீங்கள் ப்ராஸ்பரிட்டியில் இருக்கும்போது அந்த பண பிரச்சனை இருக்காதே வீட்டில். அப்போ ஒரு பெரிய பிரச்சனை இல்லாமல் போயிடுது. நான் நிறைய பேர்ட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எங்களுக்கு பணம் இருக்கிற பணமே போதுங்க. ஒரு சிலருடைய தாட்டு, எங்களுக்கு இருக்கிற பணமே போதும், இன்னும் செழிப்பாக வாழணும், உலகத்தில் அப்படி இருக்கணும். இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. நம்ம அந்த உலகத்தை ஒரு கடத்தில் நம்ம முடிக்க போகிறோம், நம்ம பரலோகத்தை போக போகிறோம். இன்னைக்கு கர்த்தர் இங்கே என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை வச்சே நம்ம திருப்தியாக வாழ முடியும். நீங்கள் ப்ராஸ்பரிட்டி பேசுகிறீங்க, பங்களாவில் இருப்பீங்க, பெரிய காரில் போவீங்க, இப்படியே பேசி பேசி அதை கேட்டு கேட்டு நீங்கள் உலகத்துக்குள்ளே ரொம்ப கொண்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவங்களாம் நல்ல ப்ராஸ்பராக தான் இருக்கிறாங்க. சில ப்ராஸ்பராக இருக்கிறவங்களே இதை பற்றி ஏன் அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இது நான் தப்புன்னு நினைக்கிறேன். இப்போது வேதத்தில் உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் அப்படிங்கிற வேர்டு இருக்கு. அப்போது இப்போ நான் இருக்கேன், எனக்கு உண்ணவும் உடுக்கவும் இருக்குது, போதும். அது கரெக்டு தான், அது தப்பு கிடையாது. அந்த வசனம் இந்த கான்டெக்ஸ்டில் கரெக்ட். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல இப்படி எழுதியிருக்கு, நீ போய் ஊழியம் பண்ணும்போது அவன்கிட்ட ஒரு குறை இருக்குன்னு நீ கண்டுபிடிச்சு அந்த குறையை நீ கவனிக்காம வந்தேன்னா அது எப்படி ரைட்டுன்னு இன்னொரு இடத்துல இருக்கு. அப்போ எனக்கு உண்ண இருக்கு, எனக்கு உடுக்க இருக்கு, போதும் போதும், அது தப்பு கிடையாது. இந்த வசனத்தை கொண்டு போய் அவங்க அங்க துணிக்கிறாங்க, இதை யூனிவர்சல் ஆக்குறான்.
கிறிஸ்தவங்களாலே இப்படி இல்லை அப்படி இந்த சொல்ல வசனம் வந்து இட் இஸ் செட் அபவுட் அ பர்டிகுலர் இஷ்யூ. அதாவது எனக்கு உண்ணவும் முடுக்கவும் இருந்தால் எனக்கு போதும். சரி, நான் உண்ணவும் முடுக்கவும் இருந்தால் போதும்னா நான் ஏழை பிள்ளைகளுக்கு எப்படி ஆஸ்பத்திரி கட்ட முடியும்? இல்லை, ஒருத்தர் பணம் இல்லாமல் இருக்கிறாரு, ஒரு சாப்பாடு இல்லாமல் அவருக்கு எப்படி நான் சாப்பாடு கொடுக்க முடியும்? இப்போ எனக்கு உண்ணவும் முடுக்கவும் போதும்னு எல்லாருமே இருந்துட்டாங்கன்னா ஊழியங்களை எப்படி செய்ய முடியும் சொல்லுங்க? அப்போ இந்த வசனம் தப்பு இல்லை, இந்த வசனம் கரெக்டு தான். ஆனால் இது அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல நம்ம எடுக்கக்கூடாது. அது ஒரு கான்டெக்ட்ல சொல்லியிருக்காரு பவுல். அதை உண்ணவும் எடுக்கவும் இருந்தால் போதும்பா, அதுக்கு மேலே நீ ஆசைப்படாத, அவ்வளோ ஹாவ் தட் கண்டென்ட்மெண்ட்னு சொல்லியிருக்காரு. கரெக்ட். ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பணம் தான் தேவை. அப்போ அந்த பணத்தை எங்கேருந்து கொண்டு வருவீங்க? அந்த பணத்தை உருவாக்கணும், அதை சம்பாதிக்கணும், அதுக்கான வழி செய்யணும். கரெக்ட். அதான் நீங்கள் சொல்கிறது புரியுது. நமக்கு உணவு உடுக்கவும் வச்சுட்டு பேலன்ஸ்லாம் நம்ம கொடுக்கணும். பட் ஆனால் இந்த ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சிங் அப்படி இல்லைன்றாங்க. இப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து ரொம்ப லாவிஷாக வாழணும், நீங்கள் வந்து செல்வ செழிப்போடு நீங்கள் வாழணுங்கும் போது இவங்கெல்லாம் அந்த மணியை நோக்கியே ட்ராவல் பண்ணிடுறாங்க. அதை தனக்கு மட்டும் வேணும், அடுத்தவங்க நீ விசுவாசி, நீ உனக்கு கர்த்தர் கொடுப்பாரு, நான் என்னுடைய இது சுயநலத்திலே போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேவில் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான. அதாவது ஒவ்வொருத்தருடைய டிசிஷன். ஓகே. இப்போ இல்லை அப்படி அவங்க சொன்ன மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? தன்னுடைய சுயநலம், தன்னுடைய லைஃபு, குடும்பம் அப்படி போய் கண்டிப்பாக மாறலாம். மனிதன் வந்து மாறக்கூடியவன் தானே. அப்படி மாறல. இல்லை, இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, பட் ஆனால் ஒரு தாராவியில் ஒரு ஸ்கூல் ரன் பண்ணுறீங்க, 500 பிள்ளைகளை இலவசம் படிக்க வைக்கிறீங்க, இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருக்கலாம், எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க, ஹெல்ப் பண்ணுறீங்க. பட் இதே மாதிரி எல்லோரும் இருப்பாங்களாங்கிறது என்னுடைய கேள்வி. இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைலில் அது போகுதுன்றாங்க. இப்போ நீங்கள் ரொம்ப ரேரான ஒரு பர்சன்டேஜ் தான் தனக்கு போக மித்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. சரி, நிறைய பேர் வந்து தனக்கே வச்சுக்கிறாங்க. அந்த ப்ராஸ்பரிட்டியில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உயர்வுக்காக, சுயநலத்துக்காகவே தங்களுடைய லைஃப்பில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது பெரிய பெரிய இடங்கள், வீடுகள், இது அந்த மாதிரி உலகத்தில் நம்ம பெரியதாக காட்டிக்கணுங்கிறதுக்கான தவறான ஒரு வழியை காட்டிடுறாங்க அப்படிங்கிறதும் நம்ம சொல்லப்படுது. அதாவது உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 8428196238. நீங்கள் ஊழியராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டும்ங்கிறது எந்த